ஓம் நம சிவாய். திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையாரை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ணாமலையார் கோயிலுக்கு என்னென்ன சாமிலாம் இருக்குது, அவங்களை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல ராஜகோபுர வழியா நம்ம நுழைஞ்சா முதல்ல செல்வ கணபதியை வணங்கணும். அவரை வணங்கிட்டு நம்ம தோப்புக்காரனை போடணும். தோப்புக்காரணத்துல கரணம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதை குறிப்பிடுறது. இது எல்லாமே தோக்கிறது தான் தோப்புக்காரணம். நம்ம செஞ்ச தவறை உணர்ந்து நம்ம இனிமேல செய்ய போறதில்லை, எந்த தவறும் செய்யாம இருக்கிறதுக்காகத்தான் தோப்பு காரணத்தைய போடுறது. அடுத்ததா கம்பத்து இளையனார் சந்நிதி இருக்கும். அங்க முருகன் இருப்பாரு. இந்த முருகன் திருவண்ணாமலையில மன்னாரா இருந்த 2ஆம் பிரபுட தேவராயர் அவருக்கு முருகன் தூண்ல இருந்து வெளிப்பட்டு காட்சி கொடுத்தாரு. அருணகிரிநாதரோட பாடலை கேட்டு அந்த தூண்ல இருந்து வெளிப்பட்டு அந்த மன்னருக்கு காட்சி கொடுத்தாரு. அதனால இந்த முருகனுக்கு பேரு கம்பத்து இளையனார் அப்படின்னு பேரு. அடுத்ததா சிவகங்கை விநாயகரை தரிசனம் செய்யணும். அடுத்ததா ரமண மகரிஷி வழிபட்ட பாதாள லிங்கேஸ்வரரை நம்ம வணங்கணும். இன்னொரு இடத்துல கோபுரத்து இளையனார் அப்படிங்கிற பேர்ல முருகன் இருப்பாரு. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, அருணகிரிநாதர் கோபுரத்துல இருந்து கீழே உழுக போற நேரத்துல அவரை காப்பாத்தி முத்தை தரு அப்படிங்கிற முதல் வரிய எடுத்து கொடுத்து திருப்புகளை அருணகிரிநாதரை பாட வச்சார் முருகன். இதனால அந்த முருகனுக்கு கோபுரத்து இளையனார் அப்படின்னு பேரு. அடுத்ததா கல்யாண சுந்தரேஸ்வரர் சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதியில சாமியை தரிசனம் செய்யணும். அடுத்ததா வல்லால மகாராஜா கோபுரம் வழியா உள்ள நுழைஞ்சா இடது பக்கம் காலபைரவர் இருப்பாரு. அவரை வணங்கணும். இந்த காலபைரவரை அஷ்டமியிலயோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம தரிசனம் செஞ்சா பில்லி சூனியம் போகும், வியாதிகளும் குணமாகும், எதிரிகளும் தோல்வி அடைவாங்க. அடுத்ததா நந்திகேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு யானை திரை கொண்ட விநாயகரை தரிசனம் செய்யணும். அடுத்ததா கிளி கோபுரம் சமர்ந்த விநாயகரை வணங்கணும். அடுத்ததா அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணணும். இதுக்கப்புறம் பலிபீடம் இருக்கு. அங்க அஷ்டாங்க நமஸ்காரம் செய்யணும். உங்களோட தலை, 2 கை, 2 காது, 2 முழங்கால், மார்பு எல்லாமே தரையில படுற மாதிரி நமஸ்காரம் செய்யணும். பெண்கள் தலை, 2 கைகளும் 2 முழங்கால்களும் தரையில படுற மாதிரி நமஸ்காரம் செய்யணும். பெண்கள் செய்யறது பஞ்சாங்க நமஸ்காரம். இப்படி நம்ம உளுந்து கும்பிடுறப்ப வடக்கு பக்கத்துல பார்த்த மாதிரி நம்ம தலைப்பாகம் இருக்கணும். இப்படி நம்ம செய்யறப்ப நம்ம மனசுல இருக்கிற காமம், குரோதம், ஆசை, லோகம், ஆச்சரியம், மோகம், பேராசை, மதம் அப்படிங்கிற 8 தீய குணங்களும் பலி கொடுத்ததா நம்ம மனசுல நினைக்கணும். கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரம் உள்முகமா திரும்பி இருக்கும். அந்த இடத்துலயே நின்று கும்பிடணும். நந்தீஸ்வரர் வணங்குறப்ப அவரோட அனுமதியோட தான் சிவனை நம்ம பாக்குறது. அம்பாள் நம்ம தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நவகிரகத்தை தரிசனம் செய்யணும். நம்மளோட நல்லது கெட்டது பாவ புண்ணியம் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கிற சித்திரகுத்தனையும் நம்மளோட தலையெழுத்தை எழுதிட்டு வர விசித்திர கூத்தனையும் வணங்கணும். எல்லாம் நம்ம வணங்கி முடிச்சுட்டு கொடிமரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்துட்டு தான் கோயில் விட்டே வெளியே வரணும். இப்படி பண்ணாதான் நம்ம முழுமையான தரிசனம் செஞ்சதுதான் கணக்கு வரும். ஓகே வர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.